ஓகே. சரி, இதை எப்படி பாருங்க பார்த்துக்கோமா. சால்வ். கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க? சால்வ். So a power n equal to 6 a n minus 1 minus 11 a n minus 2 plus 6 a n minus 3. அப்போ எத்தனை கண்டிஷன் வேணும்? இங்கே 3 வரைக்கும் இருக்குது. அப்போ 3 கண்டிஷன் வேணும். என்னென்ன வேணும்? a0, a1, a2 வரைக்கும் வேணும். ஸோ இதனோட கண்டிஷன் கொடுத்துட வேணும். அப்போ தான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸோ a0ஓட வேல்யூ என்னென்னா 2, a1ஓட வேல்யூ என்னென்னா 5, a2ஓட வேல்யூ என்ன 15. இப்போ சொல்யூஷன் எப்படி போடுறாங்க அப்படின்னா, அப்போ இதை ஈக்குவேஷன் 1, இந்த ஒன்றாவது ஈக்குவேஷன் ஃபார்மேட் எழுதுங்க. அப்போ an minus 6 an minus 1 plus 11 an minus 2 minus 6 an minus 3 equal to 0. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். அப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி வரும்? இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா n minus 3 வரைக்கும் இருக்குது. அப்போ டேரெக்டாக என்ன வரும்? இங்கே ஸ்டார்டிங்கில் 3 10ல். அப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணணும்? r கியூப் மாறிடும். இங்கே என்ன வரும்? 6 r ஸ்கொயர் plus 11 r minus 6 equal to 0. இதுதான் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எய்தர் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் போடுங்க. சார் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறீங்களா சிந்தட்டிக் டிவிஷன் போடலாமா? சார் கால்குலேட்டர்ல போட்டா சார். சொல்கிறேன். கால்குலேட்டர் போட்டால் என்ன ரிசல்ட் வரும்? சொல்கிறேன். ஆரோட வேல்யூ என்ன? கோஎஃபிஷியன்ட்டையும் பார்த்துக்கோங்க. 1 3 2. ஓகே, 1 2 3 1 2 3 ஆரோட வேல்யூ. அப்போ மூணுமே என்ன ரூட்டாக இருக்குது? டிஃபரெண்ட் ரூட்டாக இருக்குது. கரெக்டாக 3 டிஃபரெண்ட் ரூட். அப்போ a என்ன கிடைக்கும்? an ஈக்குவல் டு ஆல்பா 1 r1 பவர் n ப்ளஸ் ஆல்பா 2 r2 பவர் n ப்ளஸ் ஆல்பா 3 r3 பவர் n. அப்போ இந்த வேல்யூ தான் சப்மிட் பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு? an ஈக்குவல் டு ஆல்பா 1 1 பவர் n ப்ளஸ் ஆல்பா 2 2 பவர் n ப்ளஸ் ஆல்பா 3 3 பவர் n. இதுதான் நம்மளுடைய ரெக்ரெஷன் ட்ரேஷனோட ஃபஸ்ட்டு ஃபார்மேட். இப்போ என்ன வேணும் நம்மளோட ஒர்க்? அடுத்த ஒர்க்கு என்ன வேணும்னா, ஆல்பா 1ஓட வேல்யூ என்ன, ஆல்பா 2ஓட வேல்யூ என்ன, ஆல்பா 3ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு 3 வேல்யூ வேணும்னா 3 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. 3 வேல்யூஸ் வேணும்னா 3 கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க, இங்கே கொடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த வேல்யூ தான் நம்ம எடுத்து எழுதி திரும்ப அப்ளை பண்ணணும். அப்போ என்னாச்சு? கிவன் த கண்டிஷன் a0 ஈக்குவல் டு 2, a1 ஈக்குவல் டு 5 அண்ட் a2 ஈக்குவல் டு 15 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? a0னா n ஈக்குவல் டு 0 போடணும். அப்போ இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃப்ரம் 2லேருந்து n ஈக்குவல் டு 0, n ஈக்குவல் டு 0 போட்டால் என்ன கிடைக்கும்? a0 கிடைக்கும். அப்போ a0 ஈக்குவல் டு ஆல்பா 1 ஹோல் பவர் 0 ப்ளஸ் ஆல்பா 2 2 பவர் 0 ப்ளஸ் ஆல்பா 3 3 பவர் 0. a0 வேல்யூ எவ்வளோ தெரிஞ்சிச்சு? 2ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ 2 ஈக்குவல் டு எனிதிங் பவர் 0 1, இது 1ன்னாகும், இது 1ன்னாகும். அப்போ ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது? ஆல்பா 1 ப்ளஸ் ஆல்பா 2 ப்ளஸ் ஆல்பா 3. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது லீனியர் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக 2 இருக்குது, இது 3ன்னு வச்சுக்கிறீங்க. சார் நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 0 போட்டோமா, அடுத்து n ஈக்குவல் டு 1. அப்போ n ஈக்குவல் டு 1 போட்டால் என்ன நடக்கும்? அதாவது இங்கே n ஈக்குவல் டு 1 போடுறீங்க இந்த இடத்துல. அப்போ n ஈக்குவல் டு 1 போட்டால் என்ன கிடைக்கும்? a1 ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஆல்பா 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 பவர் 1 அப்போ 2 ஆல்பா 2 ப்ளஸ் 3 ஆல்பா 3. அப்போ a1ஓட வேல்யூ என்னங்க? 5 இருக்குது. அப்போ என்ன எழுதலாம்? 5 ஈக்குவல் டு ஆல்பா 1 ப்ளஸ் 2 ஆல்பா 2 ப்ளஸ் 3 ஆல்பா 3. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் என்ன வச்சுக்கலாம்? 3 போட்டாச்சா? 4. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஆல்பா ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 2 போட்டால் a2 கிடைக்கும். அப்போ அதுலேருந்து அடுத்தது பண்ணிடலாம்.
அப்போ என்னாச்சு n ஈக்குவல் டூனா A2 தானே A2ஓட வேல்யூ என்ன 15 தெரிஞ்சிச்சு 15 தெரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்க n ஈக்குவல் டூனா 1 ஸ்கொயர் 1 அப்போ ஆல்பா 1 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் வந்து 4 அப்போ 4 ஆல்பா 2 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9 அப்போ 9 ஆல்பா 3 அப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4க்கு அப்புறம் என்னது 5 அப்போ நம்மளுக்கு எத்தனை லீனியர் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்குது 3 லீனியர் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்குது அதாவது இந்த லீனியர் ஈக்குவேஷன் 3 லீனியர் ஈக்குவேஷன் கிடைச்சா நம்ம 3 சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா 3ங்கிற சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த ஈக்குவேஷன் அப்போ இந்த ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம் ஸோ எகைன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் நான் எலிமினேஷன் மெத்தட் போடலாம் எலிமினேஷன் மெத்தட் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆகும் முடிஞ்ச கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் ஸோ சால்விங் யூசிங் கால்குலேட்டர் கால்குலேட்டர் அலோட அதாவது தட் மீன்ஸ் கால்குலேட்டர் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சாலும் அந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்களா இல்லை என்ன சொல்லிக்கிறாங்களா அப்பெல்லாம் எதுவும் சொல்லல சார் ஏன்னா இங்கே என்ன ரூல்னா இங்கே ஸ்டெப் போட்டு காட்டணும் நீங்கள் ஆன்சர் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு ஸ்டெப் போட்டு காட்டணும் இங்கே ரூல் அங்கே எப்படின்னு கேட்குறேன் ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் சால்வே பண்ண மாட்டீங்களா சால்வ் பண்ணாதான் டக்குன்னு ஆன்சர் எழுதுறீங்களா அது எப்படி வருவீங்க இங்கே யூசிங் கால்குலேட்டர்னு போடுவீங்களா அது என்ன போடுவீங்க யூசிங் கால்குலேட்டர் இல்லை சார் ஸ்டெப் எழுதி தான் போடணும் ஸ்டெப்னா எலிமினேஷன் மெத்தட் அப்ளை பண்ணுவீங்களா நான் கேட்குறது புரியுது இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டெப் போடுவீங்களா இல்லை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஆன்சர் மட்டும் எழுதுவீங்களா சரி இப்போ கால்குலேட்டர்லையுமே நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தானே சால்வ் பண்ண போகிறோம் சரி டக்குங்க இல்லை எலிமினேஷன் மெத்தட் அங்கே இருக்குங்களா அங்கே நீங்கள் போய் கால்குலேட்டர் போய் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக ஆன்சர் வந்துருக்குங்க 3 வேரியபிள் 3 அன்னோன்ஸ்னு ஒன்று இருக்கும் 3 அன்னோன்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் இப்போ என்ன பண்ணிட்டு எலிமினேஷன் போட்டுங்களா இல்லை கால்குலேட்டர்லேயே போட்டுருங்களா நான் கேட்கறதுக்கு புரியுங்களா மேம் நடத்தும்போது சொல்லியிருப்பாங்களா இது மேம் சார் நடத்திருப்பாரு அவர் என்ன சொன்னார் எப்படி சாரே ஃபைனல் ஆன்சர் தான் சார் டேரக்டா எழுதுனாரு 5 மார்க் தான் சொன்னாரா ஐ மீன் லைக் ஃபைனல் ஆன்சர் தான் டைரக்டா எழுதுனாரு ஃபைனல் ஆன்சர் ஓகே ஃபைனல் ஆன்சர் எழுதுனாரு இது எப்படி சால்வ் பண்றது சொல்லல நான் வேணா எலிமினேஷன்லயே போட்டுறலாம் சார் எலிமினேஷன்லயே போட்டுறலாமா குறைக்கவும் மாட்டாங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும் சரி இப்போ ஈக்குவேஷன் 3க்கும் ஈக்குவேஷன் ஏன்னா 5 மார்க் 10 மார்க்ல கேட்டாங்கன்னா நீங்க எலிமினேஷன் மெத்தட் தான் போட்டாலும் அதுக்காக சொல்றேன் இங்க வந்து ஈக்குவேஷன் 10 மார்க்ஸ் மட்டும் தான் சார் 5 மார்க்ஸ் கிடையாது இல்ல அது 2 5 மார்க் கேட்கலாம்ல அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போடுங்க இல்ல ஒரே क्वेश्चन 10 மார்க் கேக்குறாங்கன்னா நீ எலிமினேட் பண்ணி தான் போடணும் அப்ப இங்க பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் 2 ஈக்குவலா இது ஆல்பா 1 இது ஆல்பா 1 இருக்குது அப்ப என்ன பண்ணலாம் 3 minus 4 இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஆல்பா 1 ஆல்பா 1 கட் ஆயிரும் இப்போ 2 minus 5 என்ன கிடைக்கும் -3 கிடைக்கும் அப்போ -3 ஈக்குவல் டு ஆல்பா 1 ஆல்பா 1 கட் ஆயிடுச்சு இது ஆல்பா 2 -2 ஆல்பா 2 என்ன கிடைக்கும் மைனஸ் ஆல்பா 2 கிடைக்கும் அதே மாதிரி இங்கே இருக்குது ஆல்பா 3 -3 ஆல்பா 3 அப்படின்னு என்ன கிடைக்கும் ஆல்பா 3 மைனஸ்னா -2 ஆல்பா 3 அப்போ எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்குன்னா நம்ம என்ன எழுதிக்கலாம் ஆல்பா 2 + 2 ஆல்பா 3 ஈக்குவல் டு 3 இது ஈக்குவேஷன் நம்பர் 6 இப்போ எய்தர் ஈக்குவேஷன் 4 5 வச்சு ஒரு வேரியபிள்ஸ் செப்பரேட் ஆல்ரெடி இங்கே என்ன எலிமினேட் பண்ணிக்கிறோம் என்னோட ஏம் படி என்னன்னா ஆல்பா 1 எலிமினேட் பண்ணிட்டு ஆல்பா 1 வந்து எலிமினேட் பண்ணிட்டு ஆல்பா 2 ஆல்பா 3ல லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன் அந்த ஸ்டெப் தான் இப்போ போட்டுட்டு இருக்கேன் ஆல்பா 1 எலிமினேட் பண்ணிட்டு ஆல்பா 2 ஆல்பா 3ல லீனியர் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் இப்போ என்ன பண்ணிட்டேன் 3 4 யூஸ் பண்ணி நான் கட் பண்ணிட்டேன் ஆல்பா 1 அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க 3 5 வச்சு கட் பண்ணலாம் இல்ல 4 5 வச்சு நீங்க கட் பண்ணலாம் 4 5 வச்சும் நீங்க கட் பண்ணலாம் சரி எப்படி வேணா பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இங்க என்னது இது ஆல்பா 1 இது ஆல்பா 1 தான் அதனால என்ன பண்ண போறேன் 4 - 5 னு எழுதிக்கிறேன் நீங்க 3 - 5 கூட எழுதலாம் எது போட்டாலும் கரெக்ட் தான் இப்போ 4 - 5 அப்போ 4 - 5 என்ன ஆகும் ஆல்பா 1 ஆல்பா 1 கட் ஆயிடும் இங்க 2 ஆல்பா 2 இங்க 4 ஆல்பா 2 அப்ப இங்க என்னாச்சு இங்க 5 இருக்குது இங்க 15 இருக்குது அப்ப என்ன கிடைக்கும் லெஃப்ட் சைடு வந்து -10 ஈக்குவல் டு ஆல்பா 1 ஆல்பா 1 இது 2 இது 4 2 4 னா -2 ஆல்பா 2 இங்க என்ன கிடைக்குது இது 3 இது வந்து 9 3 - 9 வந்து -6 அப்ப -6 ஆல்பா 3 இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே 2 ஆல டிவைட் ஆகும் அப்ப -2 ஆல டிவைட் பண்ணிக்கங்க அப்ப -2 ஆல டிவைட் பண்ணிட்டா என்ன கிடைக்கும் ஆல்பா 2
plus 3 alpha 3 equal to 5. 2 ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் எத்தனை வச்சுக்கலாம்? 6 ஆல்ரெடி இருக்குது, இது 7 வச்சுக்கணும். இப்போ 6 and 7 வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆல்பா 2 ஆல்பா 3ல ஒரு லீனியர் ஈக்குவேஷன். அப்போ இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா இது பாருங்க கோஎஃபிஷியன்ட் டேர்ம் வந்து 1 இருக்குது, கிராஸ் மல்டிபிகேஷன் எதுவுமே தேவையில்லை. இதே கோஎஃபிஷியன்ட் டேர்ம் 1 இருக்குது, ரெண்டுமே சேம் தான். அப்போ என்ன பண்ண போறீங்க? 6 minus 7 அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்குது? 6 minus 7 ஆல்பா 2 கட் ஆயிடும். 2 ஆல்பா 3 minus 3 ஆல்பா 3 minus ஆல்பா 3 ஈக்குவல் டு 3 minus 5. 3 minus 5 வந்து minus 2. அப்போ ஆல்பா 3 என்ன கிடைக்குது? ஆல்பா 3 ஈக்குவல் டு 2 கிடைக்கும். ஆல்பா 3 ஈக்குவல் டு 2 கிடைக்கும். அப்போ இது வந்து 8ன்னு வச்சுக்கணும். இந்த 8 வந்து 6லையோ இல்லை 7லையோ அப்ளை பண்ணால் நம்மளுக்கு அடுத்த ரிசல்ட் கிடைக்கும். Therefore, from 8 in நம்ம ஈஸி 6 அப்போ 6ல் அப்ளை பண்ணுறேன். Therefore, alpha 2 plus 2 into alpha 3 value 2. 2 into alpha 3 value 2 equal to 3. Therefore, alpha 2 equal to 3 minus 4. Alpha 2 equal to minus 2. அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 9. அப்போ என்னாச்சு? 8ம் 9ம் மேபி 5லையோ இல்லை 3லையோ போடலாம். 3 ஈஸி. அப்போ 8ம் 9ம் நம்ம எதில் போடலாம்? 3ல போட்டுடலாம். 3 நம்பர் ரொம்ப ஈஸி. Therefore 8, 9. Therefore 8, 9 in equation 3. equation 3 எழுதிக்கலாம். ஏன்னா ஆல்பா 1 ஆல்பா 2 தானே. அப்போ ஆல்பா 1 ப்ளஸ் ஆல்பா 2 ப்ளஸ் ஆல்பா 3 ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. இப்போ ஆல்பா 1 வேல்யூ தான் வேணும், தெரியாது நமக்கு. ஆல்பா 2வோட வேல்யூ -1 ப்ளஸ் ஆல்பா 3 வேல்யூ 2. ஸோ ஈக்குவல் டு கிடைக்குது 2 கிடைக்குது. ரெண்டு பக்கம் 2 இருக்கனால கட் ஆயிடும். ரெண்டு பக்கம் 2 இருக்கனால கட் ஆயிடும். அப்போ ஆல்பா 1 டேரெக்டாக என்னாச்சு? +1 வந்து ஆயிடுமா? இது வந்து -1, இங்கே போனால் +1. அப்போ ஆல்பா 1 ஈக்குவல் டு +1. சரி, சரி, இதுதான் நம்மளோட சொல்யூஷன். அப்போ therefore the solution is therefore alpha 1 equal to 1, alpha 2 equal to -1, alpha 3 equal to 2. அப்போ 3 சொல்யூஷன் கிடைச்சுன்னா ஏஎன்ல போய் அப்ளை பண்ணணும். அப்போ ஏஎன் ஈக்குவல் என்ன? மெயின் ஈக்குவேஷன். ஆக்சுவலாக இது வந்து 3ஆ 2ஆ? ஈக்குவேஷன் 2. இப்போ இது எல்லா வேலையும் எங்கே போகிறோம்? ஈக்குவேஷன் 2ல் போட போகிறோம். அப்போ 2 implies. இதுதான் நம்மளோட சொல்யூஷன் ஃபார்மேட். 2 implies alpha 1 into 1 power n, alpha 2 minus 1 into r2 னா 2 power n plus alpha 3 2 into root 3 power n. அப்போ இது எப்படி அதுதான்? an equal to இது nth ஆர்டர்னால எல்லாமே nth ஆர்டர்ல எழுதிக்கிங்க. 2 power n இங்கே வந்து plus 2 into 3 power n. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன் ஃபார்ம். சரி, எனக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? வேரியபிள் எலிமினேஷன் பண்ணணும்னா பண்ணிக்கிங்க, இல்லை கால்குலேட்டர் யூஸ் பண்ணதுனால தான்